கிறிஸ்தியேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய நாளை தந்த ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய வாழ்வில் பழிச்சொற்கள் வருகிறது என்றால் அதை மாற்றுவது மிக கடினம். நம் மீது தவறான எண்ணங்கள் வந்துவிட்டால் அதை மாற்றுவதும் மிக கடினம். ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு மனிதர் வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பூசணிக்காய் அந்த வயலிலே காய்த்து கிடப்பதை பார்த்து ஒரு பூசணிக்காயை பறித்து வீட்டுக்கு எடுத்து சென்றார். அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவர் பூசணிக்காயை திருடிக் கொண்டு செல்வதை பார்த்து பூசணிக்காய் திருடன் என்று பெயர் சூட்டி விட்டார்கள். அவரை பெயர் சொல்லி அழைப்பதை விட்டு பூசணிக்காய் திருடன் என்றே அழைத்துக் கொண்டே தெரிந்தார்கள். அவருடைய பெயரை சொன்னால் யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் பூசணிக்காய் திருடன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விலாசத்தை அறிய வேண்டும் என்று யாரிடத்தில் கேட்டாலும் அந்த விலாசத்தை சொல்லுகின்ற பொழுதே பூசணிக்காய் திருடனுடைய வீட்டின் பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியே சொல்லி சொல்லி தலைமுறை ஒன்றானது, இரண்டானது, மூன்றானது. அந்த திருடின நபர் மரித்து போக கூடிய தருவாயும் வந்துவிட்டது. ஆனாலும் அந்த பெயர் மாறவில்லை. வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் தன் ஜீவனை முடித்து விட்டார். நாட்கள் சென்றது. அந்த பெயர் அன்றும் அப்படியே நிலைத்திருந்தது. தலைமுறைகள் 3-4 ஆனது. அந்த இடத்தை பார்த்தவுடனே பூசணிக்காய் திருடனுடைய வீடு என்று சொல்லுவார்கள். எந்த இடத்தை கேட்டாலும் அவர்கள் அந்த பூசணிக்காய் திருடன் என்ற வார்த்தையை எல்கைக்குறியாய் வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த பூசணிக்காய் திருடிய அந்த மனிதருடைய பேரன் எப்படியாவது இந்த பெயரை மாற்றிவிட வேண்டும். தலைமுறைகள் 3-4 மாறிவிட்டது. நானும் இன்று வயதாகக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன். இன்னும் அந்த பெயர் மாறவில்லையே. என்னுடைய தாத்தா செய்த ஒரு சிறு செயலினால் இன்று நாங்கள் அவதிப்படுகிறோமே என்று சொல்லி ஒரு ஞானியை பார்ப்பதற்காக சென்றார். அந்த ஞானியை பார்த்து, ஐயா, என்னுடைய மூதாதையர் செய்த ஒரு சிறு தவறினால் பூசணிக்காய் திருடன் என்ற பெயர் வந்துவிட்டது. இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏதாகலும் ஒன்றை செய்து அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று அந்த ஞானியிடத்தில் கேட்டார். அந்த ஞானி சொன்னார், ஒரே வார்த்தையிலே, வீட்டுக்கு போ, தினமும் 50 பேருக்கு சாப்பாடு போடு, உன்னுடைய பெயர் மாறும். சரி என்று சொல்லி வீட்டுக்கு சென்றார். அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்தார். இல்லை என்று சொல்பவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கப்படும். 50க்கு மேற்பட்டவர்கள் தினமும் வந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு சில நாட்கள் சென்றது. எண்ணி 10 நாட்கள் தாண்டவில்லை. இந்த இடத்துல ஒருவர் வந்து கேட்டார், ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை சொல்லி இந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும். அதற்கு அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு மனிதர் சொன்னார், இந்த தெருக்கோடியிலே உணவு கொடுக்கிற வீட்டின் 2 வீடு தள்ளி நீங்கள் கேட்ட விலாசம் இருக்கிறது. நன்மை செய்த அடுத்த நிமிடமே பழி சொல் மாறிவிட்டது. அதுவரையில் பூசணிக்காய் திருடனாய் இருந்த அந்த குடும்பம் இன்று உணவு கொடுக்கின்ற ஒரு குடும்பமாய் மாறி இருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பழி சொற்கள் விழுந்து கொண்டுதான் இருக்கும். நன்மை செய்தாலும் விழும், தீமை செய்தாலும் விழும். நன்மை செய்தால் அதிகமான பழி சொற்கள் வரும். தீமை செய்தால் அதற்கேற்ற விதத்திலே பழி சொற்கள் வரும். ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நமக்கு ஒரே வழி, நன்மை செய்ய வேண்டாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவரிடத்தில் செய்யாமல் இருக்காதே என்று சொல்லுகிறார். நன்மை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்யக்கூடிய வழி இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டாம். ஆகவே இந்த காலை நேரத்தில்
பழி சொற்களோடு இந்த உலகத்தில் வாழ்வதை விட நன்மை செய்து நல்ல பேரோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். தீய பேரோடு வாழ்ந்து தலைமுறைகளுக்கு தீய பேரை நாம் வாங்கி கொடுப்பதை விட நல்ல பேரோடு புகழோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா கிருபையும் மட்டற்ற இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய நாளுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த உலகம் எங்களை பழித்து பேசும். நாங்கள் செய்ததும் செய்யாததுமான எல்லாவற்றையும் சொல்லி உலகம் பழிக்கும். ஆனாலும் நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது இதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே படித்தோம். நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொடுக்கிறவர்களாய், பழிச்சொற்களிலிருந்து நாங்கள் விலகி நன்மையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தருக்கு உகந்தவர்களாய் முன்னேறி செல்ல ஆண்டவர்களை கிருபை செய்வீராக. இதனால உம்முடைய கரங்களை தருகிறோம். காலை முதல் இரவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தருடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் உடனிருந்து செயல்படுவீராக. என்னென்ன தேவைகளுண்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய பிரசனம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேர்புறப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு விசி கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்மை செய்து இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் வாழ்வோம். சீன தேசத்தின் பழமொழியை மனதிலே கொள்வோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தலைமுறை வாழ்த்தும் விதமாய் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.